ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இங்கே எல்லாமே கணக்கு தான். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு ஆனுவல் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் உள்ள 5 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் 4 இயர்ஸ் கொஷின் பேப்பர் இருக்குது. அதில் 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் காமிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 2022 கேட்கப்பட்ட கொஷின் பேப்பர், அதாவது ஆனுவல் எக்ஸாம் கொஷின் பேப்பர் இது. அதில் எத்தனை கொஷின் 5 மார்க் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 42 இஸ் கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க. அது கம்பல்சரி வந்து அட்டன் பண்ணி ஆகணும். 42 இதான் கொஷின், பார்த்துக்கோங்க. இந்த ஆன்சர் வந்து புக்கில் குறித்து இப்போ எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் சம் தான். ஏதோ ஒரு சில சம்ஸ் வந்து எக்ஸசைஸில் இருக்கும். இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது கொஷின்ஸு, பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 10 கொஷின்ஸ் இருக்குது. இது வரைக்குமே 2022 கேட்ட கொஷின்ஸ் தான் இது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 2023 எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்சர் எனி 9 ஆஃப் தி ஃபாலோயிங். அதில் 12 கொஷின்ஸ் கூட 12க்கு கொடுத்து 9 எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த கொஷின்ஸ். 34லேருந்து 45 வரைக்கும், ஓகேங்களா? இதில் 9 கொஷின். இது 2023 கேட்ட 5 மார்க் கொஷின்ஸ். அடுத்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 2023 தான். அது வேறு டிஸ்ட்ரிக், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் மாறும் இல்லையா? இது வேறு டிஸ்ட்ரிக் கொஷின் பேப்பர் இது. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 8 கொஷின். 2022 10 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 2023 9 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதே 2023 வேறு டிஸ்ட்ரிக் கொஷின் பேப்பரில் 8 கொஷின்ஸ் வந்து 5 மார்க் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸ் தான் இது எல்லா கொஷினுமே வந்து புக்கில் இருக்குது. புக்கில் இல்லாத எந்த கொஷினும் கேட்கல, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2024 கேட்ட கொஷின்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறது. 6 கொஷின். அப்படியே இருக்க கொஷின் வந்து கம்மியாகிட்டே வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு 10, அடுத்து 9, அடுத்து 8, இப்போ 6. போன இயர் கொஷின் பேப்பர் தான் இது. இதில் 6 கொஷின் தான் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் எனி 6 கொஷின். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது 10 கொஷின். 10 கொஷின் கொடுத்து 6 கொஷின் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. 6 கொஷின் வந்து சால்வ் பண்ணி நீங்கள் சம் வந்து போட சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 இயர்ஸ் கொஷின் பேப்பர். இதில் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது 4 கொஷின் பேப்பர் தான். இது இல்லாமல் இன்னொரு கொஷின் பேப்பர் இருக்குது. அதில் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா 2 மார்க்கு 1 மார்க்கு 5 மார்க்கை கொடுக்காம டேரெக்டாக 10 மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 2025. அது இந்த 4 கொஷின், இந்த 5 கொஷின் சேர்த்து ரிப்பீட்டட் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள். அதில் நான் வந்து புக் பேஜ் எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு நான் அதை சொல்லிடுறேன். இம்பார்ட்டன்ட் கொஷினில் வந்து நம்ம புக் பேஜ் நான் சொல்லலாம். இதில் வந்து நான் புக் பேஜ் நான் குறிக்கல. ஆனால் 2 மார்க்ஸில் நான் சொல்லியிருப்பேன் எந்த பேஜில் எந்த சம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இது நீங்களே பார்த்து இந்த சம்லாம் வந்து எப்படி போகிறதுன்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் சம்மில் தான் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டட் கொஷின், 5 மார்க் கொஷின் வந்து நான் போடுறேன், ஓகேங்களா? உடனே அந்த வீடியோ வரும். அதை நீங்கள் பார்த்து இம்பார்ட்டன்ட் எதுவோ அதை நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.